இந்த வார்த்தையை வரவேற்கின்றேன். இயேசு கிறிஸ்து என்றைக்கு மரித்தார்? சிலர் சொல்கிறார்கள் அவர் வெள்ளிக்கிழமை மரித்தார் என்று, இன்னும் சிலர் அவர் புதன்கிழமை மரித்தார் என்று. புதன்கிழமை மரித்தார் என்று சொல்லுபவர்கள் அது உண்மைதான். ஆனாலும் அதை நீங்கள் நினைவு கூற வேண்டிய அவசியம் இல்லை என்று போதிக்கிறார்கள். வெள்ளிக்கிழமை மரித்தவர்கள் அவர்கள் சொல்கிறார்கள் வெள்ளிக்கிழமை அவர் மரித்தது உண்மைதான், அதுதான் நாங்கள் ஆச்சரிக்கிறோம் என்று. சிலர் சொல்கிறார்கள் அவர் என்றைக்கு மரித்தார் என்ன, என் இயேசு கிறிஸ்து அவர் மரித்தார் அல்லவா, அவர் உயிர்த்தார் அல்லவா, அது எங்களுக்கு போதும், நாங்கள் ஆச்சரிக்கிறோம், ஏதோ ஒரு டேட்டை நாங்கள் அதை ஆச்சரிக்கிறோம் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போவது என்று என் பரிசுத்த வேதாகமம் நமக்கு போதிக்கிறது. பிரியமானவர்களே, இப்படி பலவிதமான காரணங்கள் இந்த கிறிஸ்துவ இந்த சமூகத்திலே உலாவி கொண்டிருக்கிறது. அதை நாம் ஒவ்வொன்றாக நாம் பார்க்க போகிறோம். அதாவது இயேசு கிறிஸ்து அவர் வெள்ளிக்கிழமை மரிக்கவில்லை என்பதற்கான வேத ஆதாரங்களை வசனத்தோடு நாம் பார்க்க போகிறோம் ஒவ்வொன்றாக. இன்றைக்கு நாம் ஒரு ஆதாரத்தை பார்க்கலாம். ஏற்கனவே ஒரு ஆதாரத்தை நாம் கொடுத்திருந்தோம், இது இரண்டாவது ஆதாரம். அது முன்பதாக சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். என்றால் இப்படி பேசுபவர்கள் என்றைக்கு மரித்தால் என்ன, எங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை என்று பேசுபவர்களுக்காக சில வசனங்களை நான் வாசிக்கின்றேன். 1 கொரிந்தியர் 11 அதிகாரம் 23 வசனத்திலிருந்து, நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கின்றது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து 26வது வசனம், ஆக நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இதை பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார் என்பதை நாம் நினைவு கூறும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை செய்ய சொன்னார். மட்டும் வசனத்தை நான் வாசிக்கின்றோம். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 14, 16, 17. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது இழந்திருப்பார்கள். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது இழந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போவோம். பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள் யார் மரிக்கின்றார்களோ அவர்கள் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகின்ற அந்த நாளில் நாம் உயிர் தர முடியும், நம்மளை ஆண்டவர் உயிர்ப்பிக்க முடியும். அல்லது ஒருவேளை நாம் உயிரோடு இருப்போமானால் நாம் அவருக்கு எதிர்கொண்டு செல்ல வேண்டும். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் கிறிஸ்துவின் போதனைகளை பின்பற்றி கிறிஸ்து சொல்லிய உபதேசங்களை கை கொண்டு அவர் சொன்ன வார்த்தைகளை நினைவு கூர்ந்து அதை உள்ளதை உள்ளபடி ஏற்றுக்கொள்ள தங்கள் வாழ்நாளிலே கடைபிடித்தவர்கள் தான் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள். இது ஒரு அத்தியாயம். அப்படிப்பட்டவர் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் நம்மை உயிர் தர வைக்க முடியும். ஏனென்றால் அவர் சொன்னார், யோவான் 6வது அதிகாரம் 54வது வசனத்திலே நான் வாசிக்கின்றேன். யோவான் 6:54. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். நான் மீண்டும் வாசிக்கிறேன். மிக முக்கியமான ஒரு வார்த்தை இது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை இது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். பாருங்க, நாம் இயேசு கிறிஸ்து அவர் நமக்காக மரித்தார் என்று நினைவு கூறும்படியாக அதை செய்ய சொன்னார். அதற்காகத்தான் நாம் அவருடைய இரத்தத்தின் அப்பத்தை நாம் உட்கொள்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு சொன்னார், நீங்க சரியான நேரத்தில் நீங்கள் அதை ஆசரிக்க வேண்டாம், நினைவு கூற வேண்டும் என்று சொன்னார். அதற்காக தான் ஒரு ஆதாரமாக வைத்து வருகிறோம். இயேசு கிறிஸ்தவர் வெள்ளிக்கிழமை அவர் கொல்லப்படவில்லை, வெள்ளிக்கிழமை அவர் சிலுவையில் அறையப்படவில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் மரித்தது புதன்கிழமை. அதற்கான ஆதாரம் தான் நாம் இப்பொழுது ஒவ்வொன்றாக நாம் சொல்லிட்டு வருகிறோம் வேத ஆதாரத்தோடு. பிரியமானவர்களே, இப்ப நாம் பார்க்கலாம் என்ன ஆதாரம் வேதம் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த பொழுது அவர் தம்முடைய சீஷர்களுக்கு சொன்ன வார்த்தை,
அதாவது மனுஷகுமாரன் பாவைகளாலே பாடுபட்டு சிலுவையிலே அறைந்து கொலையுண்டு அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பின்பு 3ஆம் நாளிலே உயிரோடு அவர் எழுந்து நான் கலிலேயாவுக்கு போவேன், அங்க நான் உங்களை சந்திப்பேன். இது ஆண்டவர் சொன்ன தீர்க்கதரிசன வசனங்கள். அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த பின்பு அவர் எங்கே இருக்க வேண்டும்? அவர் கலிலேயாவில் இருக்க வேண்டும். இது அவர் ஊழியம் செய்த நாட்களிலே அவர் தம்முடைய சீஷர்களுக்கு சொன்ன உபதேசம், தீர்க்க தரிசன வார்த்தைகள். நாம் பார்க்கலாம். மத்திய 26வது அதிகாரம் 32வது வசனத்திலே மத்திய 6:22வது வசனத்திலே 26:32 வசனத்திலே ஆகிலும் நான் உயிர் திறந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். நான் மீண்டும் வாசிக்கிறேன். மத்திய 26வது அதிகாரம் 32வது வசனம், ஆகிலும் நான் உயிர் திறந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன். இதே வசனம் தான் மார்க்கு 14:28 கூறப்பட்டிருக்கிறது. இதே வசனம் தான். பாருங்க, இயேசு கிறிஸ்து இதை அவர் முன்பாக அவர் சொல்லிவிட்டார் தம்முடைய சீஷர்களுக்கு. அதுதான் இங்கே தூதர்களும் உறுதிப்படுத்துகிறார்கள். நாம் வாசிக்கலாம். மத்திய 28ஆம் அதிகாரம் 7வது வசனம், தூதன் அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர் சொல்லுகின்றார். ஏதாவது இயேசு கிறிஸ்து உயிர் திறந்து அவர் உயிர் திறந்து விட்டார் என்று அப்பொழுது அங்கே பார்க்க அவர் சொல்கிறார், அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், நீங்கள் அங்கே அவரை காண்பீர்கள் என்று. அதே போல மார்க்கு 16:17 உங்களுக்கு முன்னே அவர் கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே உங்களுக்கு சொன்னபடியே அங்கே நீங்கள் அவரை காண்பீர்கள். இதுவும் தூதர் சொன்ன வார்த்தை, தீர்க்கதரிசன வார்த்தை. ஆண்டவர் சொன்னதை இங்கேதான் தூதர்களும் இங்கே நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் தீர்க்கதரிசனத்தின்படி அவர் மரித்து உயிர் திறந்த பிறகு அவர் எங்கே போயிருப்பார்? அவர் கலிலேயாவுக்கு. என்றால் இயேசு கிறிஸ்து ஒரு தீர்க்கதரிசனத்தை சொன்னால் நிச்சயம் அவர் நிறைவேற்றி இருப்பார். ஏனென்றால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசனத்தை நிறைவேற்ற முடியாத ஒரு தேவன் அல்ல. அவர் சகலத்தையும் செய்து முடிக்க வல்லவர். ஒன்று சொன்னால் நிச்சயம் அதை அவர் செய்து முடிப்பார். இங்கே சொல்லப்பட்ட தீர்க்கதரிசன வசனங்களை அவர் நிறைவேற்றினார். சரிங்களா? அவர் என்ன பிளான்? சொன்னபடியே அவர் கலிலேயாவுக்கு அவர் சீஷரை உயிர் திறந்த பின்பு அவர் சந்திக்க வேண்டும். பாருங்க, உலக கிறிஸ்துவர்கள் சொல்கிறார்கள், அதாவது இயேசு கிறிஸ்து வெள்ளிக்கிழமை அவர் மரித்தார் என்று, வெள்ளிக்கிழமை 3 மணிக்கு மரித்தார் என்று. அவர் அடக்கம் பண்ணும் போது கிட்டத்தட்ட பஸ்கா பண்டிகையினுடைய, அதாவது அடுத்த நாள் புளிப்பிரத அப்பம் பண்ணக்கூடிய முதல் நாள் ஓய்வு நாள் ஆரம்பமாயிற்று. அதாவது இவங்க அடக்கம் பண்ண உடனே அந்த புளிப்பில்லாத அப்பம் பண்டிகை முதல் நாள் அது பெரிய ஓய்வு நாள், அது ஆரம்பமாயிடுச்சு. அப்படி என்றால் கிட்டத்தட்ட 6 மணிக்கு முன்பதாக ஒரு சில நிமிடங்களே, அதாவது 14ஆம் தேதி பஸ்கா பண்டிகை, 15ஆம் தேதி புளிப்பிரத அப்பம் பண்டிகை. சோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்ட போது அடுத்த சில வினாடிகளே 15ஆம் தேதி அது ஆரம்பமாகிவிட்டது. நீங்கள் பார்க்கலாம், ஒருவேளை நீங்கள் வெள்ளிக்கிழமை மரித்தார் என்று வைத்துக் கொள்வோம். அவர் அடக்கம் பண்ணப்பட்ட போது சரியாக 6 மணி வைத்துக் கொள்ளும். அதுக்கு முன்பதாக அவர் செய்தாயிற்று. நாம் ஒரு இட்ஸ் ஃபார் ஜஸ்ட் கால்குலேஷன். அவர் வெள்ளிக்கிழமை வைத்தாரா, வெள்ளிக்கிழமை இரவு ஒரு 12 மணி நேரம், சனிக்கிழமை பகல் ஒரு 12 மணி நேரம், ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையிலே அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லுகின்றபடியினாலே ஒரு 4 மணி வைத்துக் கொள்ளும். சோ டோட்டல் நீங்க பார்த்தீங்கன்னா 12 + 12 + 10 = 34 hours. அதாவது இயேசு கிறிஸ்து அவர் அடக்கப்பட்ட அந்த நேரத்திலிருந்து அவர் உயிர்த்தெழுந்ததாக சொல்லப்படும் அந்த நேரம் வரைக்கும் கிட்டத்தட்ட 34 மணி நேரங்கள். 34 மணி நேரங்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் உயிர்த்தெழுந்த பிறகு நான் கலிலேயாவுக்கு போவேன், நீங்கள் என்னை அங்கே காண்பீர்கள். பாருங்க, கலிலேயா கடற்கரை அது எருசலேமிலிருந்து சரியாக 126 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட முன்ன பின்ன இருக்கலாம். சரிங்களா? அதுக்காக கரெக்டா சொல்லாதீங்க, முன்ன பின்ன ஒரு இடத்துல இருக்கலாம். அதாவது கலிலேயா எருசலேமிலிருந்து 126 கிலோமீட்டர்.
ஜெருசலேமிலிருந்து நாசரேத் 104 கிலோமீட்டர், நாசரேத்திலிருந்து கலிலேயே 22 கிலோமீட்டர். சோ ஜெருசலேமிலிருந்து கலிலேயாவுக்கு ஒருவர் நடந்து போவோமானால், அதாவது சமாரியாவை சுற்றி போனால் கிட்டத்தட்ட 5 நாட்கள் ஆகும். ஆனால் எருசலேமிலிருந்து கலிலேயாவுக்கு சமாரியாவுக்கு உள்ள சென்றால் 3 நாட்களே போய் சேர்ந்து விடும். நம்மை போல அல்ல, அவர்கள் சீஷர்கள் கடினமாக உழைப்பவர்கள், அதிக தூரம் நடந்தே அவர்கள் ஊழியத்தை செய்தவர்கள். அவர்களுக்கு இது சர்வ சாதாரணம் நடப்பது என்பது. சோ சமாரியா வழியாக உள்ளே போனால் அவர்கள் 3 நாட்களிலே அந்த கலிலேயாவுக்கு போய்விடலாம். ஆனால் சமாரியாவை சுற்றி அவர்கள் போனால் கிட்டத்தட்ட 5 ஆகும். ஆனால் நமக்கு தெரியும், யூதர்கள் சமாரியா உடனே அவர்கள் சம்பந்தம் கலக்க மாட்டார்கள். இதற்காக தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே ஒரு காரியத்தை செய்து முடித்தார். தாம் ஊழியம் செய்த அந்த நாட்களிலே அவர் சமாரியாவுக்கு சென்று அந்த சமாரிய ஸ்திரியை அவர் சந்தித்து அந்த ஊர் மக்களை அவர் ரட்சித்து அங்கே அவர் 2 நாள் தங்கியிருந்தார். யோவான் 4வது அதிகாரம் 9வது வசனம் முதல் 9வது வசனம் மற்றும் 40வது வசனங்கள். அங்கே 2 நாள் தங்கியிருந்து அந்த ஊர் மக்களை அவர் ரட்சித்தார். சோ யூதர்கள் போக மாட்டாங்க, சம்பந்தம் கலக்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க, தண்ணி கூட வாங்கி குடிக்க மாட்டாங்க. இயேசு கிறிஸ்து அவர் அடக்கப்பட்ட அந்த நேரத்திலிருந்து சரியாக 3 நாட்களில் அவர் கலிலேயாவுக்கு சீஷர்கள் வந்து அங்கு சேர வேண்டும், நான் அவர்களை அங்கே சந்திக்க வேண்டும் என்று திட்டமிட்டபடியினாலே என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே சமாரியா அந்த ஊருக்குள்ள சென்று சமாரிய ஸ்திரியை சந்தித்து அந்த ஊரை ரட்சித்து அதன் மூலமாக சீஷர்கள் உள்ளே வந்து அவர்கள் கலிலேயாவுக்கு வர வேண்டும் என்று ஆண்டவர் தீர்மானித்து இந்த காரியத்தை அவர் செய்து முடித்தார். வேறு காரணம் இருக்கலாம், ஆனால் முக்கியமான காரணம் இது ஒன்று. அப்ப பாருங்க, வெள்ளிக்கிழமை அவர் மரித்தாரானால் கிட்டத்தட்ட 34 மணி நேரம் தான் வருகின்றது. இந்த 34 மணி நேரத்திற்குள்ளாக அவர்கள் எருசலேமிலிருந்து கலிலேயாவுக்கு போக முடியுமா? It's about only 34 kilometers. சரி, 34 hours. 34 மணி நேரத்துக்குள்ளாக ஒருவர் எருசலேமில் இருந்து கலிலேயாவுக்கு போக முடியுமா? முடியாது அல்லவா? சோ வெள்ளிக்கிழமை அவர் மரித்தார், வெள்ளிக்கிழமை அவர் அடக்கப்பட்டார் என்பது அது ஒரு தவறான ஒரு உபதேசம். அதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், அங்க மத்திய 27:60 சொல்கிறது, ஆயத்த நாளுக்கு பின்னான மறுநாளிலே, அந்த நாள் புதன்கிழமை, அந்த நாள் புதன்கிழமை. சரியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புதன்கிழமை 3 மணிக்கு அவர் அடிக்கப்பட்டார். 6 மணிக்கு முன்பதாக, ஒரு சில நிமிடங்களுக்கு முன்பதாக அவர் அடக்கப்பட்டார். அந்த புதன்கிழமை அந்த 6 மணியிலிருந்து சனிக்கிழமை 6 மணி வரைக்கும் அவர் சரியாக 3 நாள். சோ புதன்கிழமை அந்த நேரத்தில் சீஷர்கள் நடக்க துவங்கினார். சரியாக அவர்கள் ஓய்வு நாள் முடிவதற்கு முன்பதாகவே அங்கே அவர்களுக்கு அவர் காட்சி கொடுத்திருப்பார், அவருக்கு சேர்ந்திருப்பார். தீர்க்கதரிசன வசனம் ஆண்டவர் அங்கே நிறைவேற்றி இருப்பார். சீஷர்கள் சீஷர்கள் நம்பாத நிமித்தம் அவங்களுக்கு அது எண்ணமே இல்லை. ஆண்டவர் இப்படி சொன்னாரே, கலிலேயாவுக்கு போக வேண்டும் என்று சொன்னாரே என்று அவர்களால் நம்ப முடியவில்லை. அதனாலே இங்கே இருக்கிறார். அவர்கள் போகாத நிமித்தம் அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூட்டி அதுக்கு வந்து அவர்களை கடிந்து கொள்கிறார். அவர் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே இங்கே சீஷர்களை சந்திக்க வேண்டும் என்று அவர் திட்டமே இல்லை, எந்த ஒரு தீர்க்கதரிசன வசனமும் இல்லை. இவர்கள் அங்கே கலிலேயாவுக்கு போகாதபடியினாலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவர்கள் சந்திக்க இங்கே வருகிறார். பிரியமானவர்களே, நீங்கள் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். நான் ஒவ்வொரு ஆதரவாக நான் சொல்லிக்கொண்டே வருகிறேன். உங்கள் மனதிலே இது பதிய வேண்டும். ஏனென்றால் உள்ளதை உள்ளபடி சொல்ல வேண்டும். அதுதான் ஒரு ஊழியக்காரனுக்கு வேலை. மாற்றி போதிப்பதோ, சாயம் பூசி போதிப்பதோ இது ஒரு தேவனுடைய மனுஷனுடைய வேலை அல்ல. வேதம் கையில் எடுத்தால் உண்மையை உள்ளபடி சொல்ல வேண்டும், பரிசுத்தமாய் போதிக்க வேண்டும். பிரியமானவர்களே, நம்முடைய எண்ணத்தின்படி போதிக்க கூடாது. ஹல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்து வெள்ளிக்கிழமை மரித்தால் வெறும் 34 மணி நேரத்துக்குள்ளாக அவர் கலிலேயாவுக்கு போய் சேர வேண்டும். இது முடியாத காரியம். ஏன்னா அது 126 கிலோமீட்டர் நடந்து போனா. ஆனா ஆண்டரோடு போனா இட்ஸ் அபௌட் மேபி அரௌண்ட் 180 கிலோமீட்டர்ஸ். அதாவது
ரோடு வழியா போனா. ஆனா இவர்கள் சமாரியாவுல நடந்து போனா அது 126 கிலோமீட்டர் தான். 3 நாட்களுக்குள்ளாக அவர் போய் சேர்ந்து விடலாம். சோ வெள்ளிக்கிழமை மரித்தார் என்பது இது சாத்தியமில்லை. இது ஒரு பொய்யான சத்தியம், விசுவாசிகளை ஏமாற்றுகிற சத்தியம், விசுவாசிகளின் ஆத்மாவை கெடுக்கின்ற ஒரு சத்தியம். சோ இயேசு கிறிஸ்து அவர் புதன்கிழமை அவர் மரித்தார். இது இரண்டாவது ஆதாரம். பிரியமானவர்களே, அடுத்ததாக நான் இன்னொரு ஆதாரத்தை நான் சொல்ல போகிறேன். வேத வசனத்தோடு இது என்னுடைய கருத்தோ மற்ற கருத்தோ அல்ல. வேதம் என்ன சொல்கிறதோ அதே உள்ளதை உள்ளபடி போதிக்கிறோம். பிரியமானவர்களே, உங்கள் ஆத்துமாக்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அது சரீரம் உலகத்துக்கு உரியது, அது இங்கே இருந்துவிடும். ஆத்மா நீங்கள் சத்தியத்தில் வாழவிட்டால் ஆத்மா கரைப்படும். ஆத்மா செத்து போன ஒரு ஆத்மா ஆண்டவரை உயிர்ப்பிக்க முடியாது. இனி பாவம் செய்யாதே என்று சொன்னாரே ஆண்டவர். இனி பாவம் செய்யாதே என்று சொன்னாரே என் ஆண்டவர். சொன்னாரே கடைசி நாளே நான் என் வசனமே உங்களை நியாயம் தீர்க்கும். வசனம் 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 வசனமே நம்மளை நியாயம் தீர்க்கும். பிரியமானவர்களே, கொஞ்சம் யோசித்து இது எத்தனையோ ஆண்டுகளாக போதிக்கப்பட்ட பொய்யான சத்தியங்கள். எதற்காக நான் கடைசியில் சொல்கிறேன், எதற்காக இவை எல்லாம் இப்படி போதிக்கிறது நான் இப்ப சொல்வதில்லை. கடைசியாக இயேசு கிறிஸ்து வேத ஆதாரத்தோடு இன்னும் பெரிய பெரிய ஆதாரங்கள் உண்டு. ஒவ்வொன்றாக நான் கொடுத்துக் கொண்டே வருகிறேன். இது என்னுடைய கருத்து அல்ல, வேத ஆதாரம், இயேசு கிறிஸ்துவுடைய வேத ஆதாரம். இது தொடர்ந்து பாருங்க, உங்கள் ஆத்துமக்களை நீங்க பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. அடுத்த வீடியோவில் நான் 3வது ஆதாரத்தை நான் கொடுக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.